ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா பல பேர் குரல் கொடுத்துட்டு வராங்கங்க. தொலைந்து போ பீட்டா அப்படின்னு இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் ட்விட்டர்ல பரபரப்பா ட்வீட் பண்ணிருக்காரு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் இந்த போராட்டத்துல அதிக அளவுல ஈடுபட்டுட்டு வராங்க. இப்ப கூட மெரினா கடற்கரையில போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருதுங்க. இந்த நிலையில திரையுலக பிரபலங்களான சிம்பு, ஆர்.ஜே. பாலாஜி, டைரக்டர் அமீர், சேரன், சீமான், விஜய், சூர்யா இப்படின்னு இன்னும் பல திரையுலக நட்சத்திரங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா போராடிட்டு வராங்க. இந்த நிலையில டைரக்டர் ஏ.ஆர். முருகதாஸ் அவரோட ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காருங்க. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் அடையாளம் ஜல்லிக்கட்டு, கெட் லாஸ்ட் பீட்டா, ஏன் கலாச்சாரம் காக்க துணை நிற்பேன், களம் நிற்பேன் அப்படின்னு இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருக்காரு. சிபிராஜ் அவரோட ட்விட்டர்ல என்ன ட்வீட் பண்ணிருக்காருன்னா, ஐபிஎஸ் போல சிலரால பணம் சம்பாதிக்க முடிஞ்சா ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சிபிராஜ் சொல்லியிருக்காரு. முதல் ஆளா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சவர் சிம்பு. அது மட்டும் இல்லாம தன்னோட வீட்டு வாசல்ல நின்னு மௌன போராட்டம்லாம் நடத்தினாரு. ஜல்லிக்கட்டுக்கு நடிகர் விஜய், சூர்யா, விக்ரம் போன்றவங்க தங்களோட ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசனும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. நீங்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா மறக்காம கீழே தெரியுற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கோலிவுட் தகவலுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.